இந்த அரசியல் இயக்கத்தை பலப்படுத்துவதற்காக பிரதேச மட்ட மண்டல மன்ற தேர்தல்களில் போட்டி போட வந்திருக்கிற தலைவர்களாகிய நீங்கள் இந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட வேண்டும். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கட்டும் தேர வேண்டும். செயற்பாடு அரசியலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக உள்ளாட்சி மன்றங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் பிறப்பிலே இருந்து இறப்பு வரைக்குமான விடயங்களை கவனிப்பது. ஒரு கர்ப்பிணி தாய் கிளினிக் சென்றார், பராமரிப்பு நிலையத்திற்கு சென்று அமர்ந்திருப்பது முதல் அவர் ஒழுங்கான பரிசோதனைகள் இருப்பதற்கு அவருடைய அனைத்து வசதிகளை செய்து கொடுப்பதை ஆரம்பித்து ஒரு மனிதன் மரணித்து அவரை புதைக்கிற எரிக்கிற அளவுக்கான அனைத்து விலைகளை நிர்வகிப்பது இந்த பிரதேசங்கள் நீண்ட காலமாக அழிவில் இயக்கியது 2008ஆம் ஆண்டு. பின்னர் ஓரளவு தனக்கான உட்பட்ட தனக்கான வாகனம் சேவைகளுக்கு மெல்ல மெல்ல வளர்ந்து வந்திருக்கிறது. ஆனாலும் ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகிற போதும் எங்களுடைய பகுதியில் இருக்கிற பிரதேசங்கள் இன்னமும் பலப்படுத்தப்படவில்லை, தூய்மைப்படுத்தப்படவில்லை. இன்னமும் பல கணக்காய்வு பெண்டிங் ஆடிட் வாரியம் இருக்கிறது, மேலாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, சிறந்த கல்வி முகாமைத்துவம் இல்லாமல் இருக்கிறது, சிறந்த நூலக சேவை இல்லாமல் இருக்கிறது, சிறப்பான வருமானத்தை கட்ட முடியாமல் இருக்கிறது, தேவையான உபவிதிகளை உருவாக்காமல் இருக்கிறது. இப்படி என்ன நோக்கத்துக்காக நாங்கள் அரசியல் ரீதியா இயக்கங்களாக ஒரு பிரதேசத்தை கைப்பற்றுகிறோமோ கைப்பற்ற முயல்கிறோமோ கைப்பற்றிய பின்னர் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களை பயன்படுத்தும். அதில் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு ஒரு அரசியல் இயக்கமாக எழுந்து நிற்பது ஒன்று. அந்த அரசியல் இயக்கத்துக்கு வந்து பணி செய்ய வேண்டும் என்று வருகிற நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு கிராம தலைவர்களாக உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் பணி செய்யக்கூடிய செயற்பாடாக மாற வேண்டும். அந்த செயற்பாட்டை செய்ய வேண்டுமா இருந்தால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், மக்களோடு பழகிக் கொள்ள வேண்டும், வீடுகளுக்கு செல்ல வேண்டும், எல்லாவற்றுக்கும் முடிவெடுக்கிற பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய தலைவர்களாக உருவாக்குகிற பணியை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு சேர்மன் என்றால் அந்த சேர்மனுக்கு இருக்கிற பணி வாகனத்தை எடுத்து ஓடிவிட்டு திருவண்ணாமலைக்கு போனூருக்கு போய் வருவதல்ல. கிராமங்களிலே இருக்கிற குப்பைகள், கீழித்தொட்டுகள், வாய்க்கால்கள் சுத்தம் செய்வது, கிராமத்தை பசுமையாக்குவது, இங்கு நடக்கிற வர்த்தகத்திலே ஒழுங்குபடுத்துவது. நாங்கள் கடைகளை கட்டி வாடகை கொண்டிருந்தோம். அந்த கடைகளுக்கு வாடகை கொடுத்த கடைகள் பிரதேசமைக்கு நிதி செலுத்துவதற்கு கஷ்டப்படுகிற பொழுதும் கல்முனையிலே அல்லது முதல் பகுதியிலிருந்து முதல் சந்தைகள் தெரியாம குட்டி குட்டியாக படைத்திருக்கோம். அதுல 2 பேர் ஆக்சிடென்ட் பண்ணி செத்திருப்பாங்க. 5 பேருக்கு மாடு ஓட்டுறதுக்காக கார் உடைந்திருக்கு. ஒரு குடும்பத்துக்கு கார் உடைந்தால் ஒரு மரணம் நிகழ்ந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு இழப்பை பற்றி. இவற்றையெல்லாம் ஒன்றாவது வழி எஞ்சி பிடிச்சிருவார்கள். இதெல்லாம் ஆரம்பா பார்க்கிறது. நாங்கள் ஆட்சேபித்த பின்னர் போர்தீவிலையோ பரவாதிப்பிலையோ போர்ச்சலையோ ஒரு கார் உடைந்தால் அல்லது ஒரு மரணம் நடந்தால் அதற்கு பொறுப்பு சொல்ல முடியாது. அப்படியாக பொறுப்பு சொல்லக்கூடிய நிறுவனத்திலே பொறுப்பா இயங்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் தோன்றுவோம். ஆகையால் நீங்க எல்லோரும் குறிப்பிட்டது போல கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை மெல்ல மெல்ல கீழ்மட்டத்திலிருந்து தலைவர்களையும் நிர்வாகத்தையும் கட்டியமைப்பது. அதன் பின்னர் கர்மாமான் அழகாக எங்களுக்கு உரித்தான மாகாணம் கிழக்கு மாகாணத்தை நாங்கள் கைவிட முடியாது. ஏன் கிழக்கு மாகாணத்தின் குரலாக நாங்கள் உரித்திருக்கிறோம். கிழக்கு மாகாண மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அழிந்திருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றுமே வரலாற்றிலே தலைவர்களை உருவாக விட்டதே கிடையாது. ஒரு சார் அடக்குமுறை உள்ள அருந்தவர்கள் இவர்களெல்லாம் எதிர்த்திருந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தின் மாகாண அதிகாரிகளின் தலைவர்கள் உருவாக்குற மிகப்பெரிய பொறுப்பு. அந்த ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு உள்ளூராட்சி மன்றம் முதலமைச்சருக்கு தான் ஒரு உள்ளூராட்சி மன்றத்துடைய
சட்டத்தை கொண்டு வர முடியும். அல்லது உபவிதியை நீங்கள் ஆற்றுகிற போதோ அதுக்கு அனுமதி தர முடியும். அல்லது புதிதாக நீங்கள் ஏதாவது ஒரு காணியை பலதாமத்திலே திரு பலதாமத்திலே வள்ளிமலை மண்டபத்திலே நின்று பேசிக் கொண்டிருந்தேன். நாளை விக்னேஷ் சேமராய் விட்டார் என்று ஒரு விடுமுறை நான் சொல்லுவேன். சந்தோஷம். நீங்க நாளை ஒரு திட்டத்தை முன்மொழித்து அந்த திட்டத்துக்கு ஒரு இடத்தை சுயரிக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டு நிதியுடைய பெற வேண்டுமாக இருந்தால் அந்த நேரம் முதலமைச்சருடைய ஆலோசனையும் அனுமதியும் தேவைப்படும். ஒரு சட்டத்தை உபவிதியை உருவாக்குவதற்கும் அல்லது வெளிநாட்டு அனுமதியை பெறுவதற்கும் நிச்சயமாக முதலமைச்சருடைய அனுமதி. இப்படி நாங்கள் ஒன்றன் மேலாக செல்ல வேண்டும். அதே போல இந்த கிழக்கு கூட்டமைப்பை நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டு அடுத்த முறை கருணாமன் சொல்லுவத கிழக்கு மாகாணம் ஊடகம் விஸ்தரித்து பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உள்ளூர் அதிகாரம், மாகாண அதிகாரம், தேசிய அதிகாரத்திலே நாங்கள் நிலையான உறுதியாக நடத்திட வேண்டும். அந்த களத்திலே நாங்கள் அதிகாரத்தையும் அரசியல் தலைவர்களை உருவாக்கி உடைந்து போகாத கூட்டு பொறுப்புள்ள கிழக்கு தமிழ் கூட்டமைப்பை நாங்கள் இறுக்கமாக கட்டிக் கொண்டார். அதிலே வந்து நடைமுறை பிரச்சனைகள், திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு உறுதியாக இருந்தால் என்றுமே எங்களை பார்த்து எவ்வளவு சவால் கூட அந்த நிலைக்கு நாங்கள் செல்ல முடியும். எந்த வடபகுதி தலைவர் வந்து எங்களை அசைக்க முடியாது அல்லது இன்று வேறு வழி இல்லாமல் தலைவர் ஆக முடியாது என்ற வேறு வழி இல்லாமல் அந்த தலைவர்களின் அடிவடுகளாக அதை மட்டும் அவர் மாற்ற நிலை என்று எண்ணுகிறார் தலைவர்கள் எல்லாம் இங்கு செயலுக்கு செய்யப்படலாம். அது உதாரணம் நான் கருணாமன் சொன்னார் சாணக்கியனை பெயர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னோட கருணாமணி வந்து கூட்டத்தை நடத்திய சாணக்கியன் சிறைச்சாலையில் வந்து நம்முடைய தாம்பிய மதனோடு சிறைச்சாலை சந்தித்தோம் என்னை பார்த்து சென்றார். ஆனால் வெளியில் எவ்வளவு விதமாக நடந்து கொள்வார். அது அவருடைய தனிப்பட்ட பண்பு அல்லது அவர் பிறந்த இடமோ அல்லது வளர்ந்த விதமோ எனக்கு தெரியாது. மற்றவர்களை கீழ்மட்டமாக வைக்கிற அவருடைய பண்பு அதை நான் விரிவுகளை அவசரங்களை பாவைக்க விரும்பவில்லை. நான் சொல்ற விஷயத்திலே உங்களுக்கு விளைவிக்க நான் அந்த அடிப்படையில் இவர்களை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்கிற மற்றும் மக்களை நீங்கள் எண்ணத்தை கண்டிப்பாக்கிறார்கள் சொன்னால் திருப்பங்காம் போன்ற முன்னாள் ராஜதானிகளில் இருந்த பரம்பரையாக அவங்களையும் மதத்தையும் பாதுகாத்து வந்த குடிகளுடைய பிரதிநிதிகளாக பார்க்கிறார்கள். நான் உண்மையை அதை அப்படி பார்க்கவில்லை. அந்த குடி சம்பந்தப்பட்ட விடயங்கள்லாம் என்று மறையை கலந்து போயிருக்கிறார். அந்த தரப்பினுடைய ஒரு அங்கமாக தான் நான் அவரை பார்க்கிறேன். ஏனென்றால் நிச்சயமாக மண்டபத்திலே பிறந்திருந்தால் அவருடைய நடைமுறையை மற்றவருடைய மதிப்பது என்பது நூறு விதமாக அமைந்திருக்கும் என்பதனுடைய எண்ணம். ஆகையால் அன்பார்ந்த வேட்பாளர்களே, நாங்கள் அதிகம் சிந்திக்க வேண்டும், அதிகம் செயற்பட வேண்டும். நான் நேற்று முன் நடைபெற்ற கூட்டத்தையும் சொன்னேன். கட்சியுடைய பணி என்பதை உங்களை பெயரிடுவது, பொதுக்கூட்டங்களை நடத்தி அனுமதி செய்வது, பிரச்சாரத்துக்கான பின்புலங்களை உருவாக்குவது தேவைப்படும் பொழுதோ நானும் தமிழக தலைவர் வியானந்தவர்களோ கருணாமதிகளோ நீங்கள் கேட்கிற இடத்துல அது மூவரும் வந்து என்னுடைய விருதுகளை பிரச்சாரங்களை செய்வோம். உங்களை வெற்றியாளர் ஆக்கி விடுவோம். ஆனாலும் உங்களுடைய சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள் அல்லது திருப்பலாமத்தில் இருப்பவர்களுடைய சொந்தக்காரர் களவாஞ்சிப்படியிலே இருந்தார் அல்லது போர்த்தீவில் இருந்தார் அவர்களுக்கும் தமிழக கட்சிக்கு வாக்களிக்க கிழக்கு தமிழக வாக்களிக்க பழச்சினத்துக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு கொள்வது வீடு விடாத சென்று கதைத்து கடந்த கால பிரச்சனைகள் நிகழ்கால பிரச்சனைகளை பற்றி சொல்ல வேண்டும். முக்கியமாக கர்மாமன் அவர்கள் விஷயத்துக்கு நான் சிந்தித்தேன். இந்த மாவட்டத்துடைய கல்வியில இன்னமும் போதுமான சிந்திப்பார்கள். எப்பொழுதோ திருப்பலகாமம் கண்டுமணி வித்தியாலயம் பண்ணை பாடசாலை ஆகியது. இந்த திருப்பலகாமத்தில் பல வைத்திருந்தார்கள், கட்டறிந்திருந்தார்கள். ஆனால் எல்லோரும் நகரப்புறங்களை போய் கிடைத்து வைக்கிறார்கள். இப்பொழுதுதான் மிக அண்மையிலே தான் அது பண்ணை பாடசாலை மாற்றப்பட்டது. அப்படி என்றால் எப்படி கிராமங்களே வைத்தியம் உருவாக முடியும்? அதே போலதான் காப்பாற்றிப்பட்டிலே ஒரு பண்ணை பாடசாலை வந்தது. இன்னமும் நான் நினைக்கிறேன் ஆசிரியர்
இப்படி கல்வி முறையிலே தேசிய ரீதியான மாற்றங்கள் இருந்தாலும் எங்களுடைய பாரம்பரிய கிராமங்களுக்கு கல்விமுறை கொண்டு வரப்படவில்லை. இதே போன்றால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற நாடு இந்தியா, தமிழ்நாடு கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டுக்கு தேவையான 45% உற்பத்தி துறையை அவர்கள் மேம்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் எங்க இருக்கிறோம் உற்பத்தி துறையில்? இது ஒப்பந்தப்பொழுது பணமாக பரவாயில்லை. எங்களுடைய கல்வித்துறையிலே மாற்றம் நிகழவில்லை. இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கப்படவில்லை. எங்களுடைய வளங்களை பயன்படுத்தி கண்டுபிடிப்புகள் பற்றி நாங்கள் இன்னமும் காண்பிக்கவில்லை. அந்த கண்டுபிடிப்போடு வளங்களை வைத்து உற்பத்தி துறையை அதிகரிக்கிறதான வாய்ப்புகள் இருக்கவில்லை. வேலைவாய்ப்பு உருவாகவில்லை. மக்கள் நம்பிக்கை இழந்தார்கள். ஏற்றுமதி இல்லை. ஐமுகம் சொல்கிறது ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறது. இன்னமும் எங்களுக்கு தேவையான மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து கோழி முட்டையிலிருந்து இறைச்சி வரைக்கும் இறக்குமதி செய்கிறார் மாவட்டம். ஏன் நாங்கள் எங்க இருக்கிறோம்? உலகத்தோடு எங்க இருக்கிறோம்? நாட்டுக்குள்ள எங்க இருக்கிறோம்? எங்களுடைய கட்டணத்தில் எந்த அளவுக்கு விரிவடைந்து இருக்கிறது? எங்களுடைய இளைஞர் ஜோதிகள் எப்படி நம்பிக்கை இருக்கிறார்கள்? எதிர்காலத்தை பிறந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை செய்து கொடுக்க போறோம் என்று மிக புத்தி கூர்மையாக சிந்திக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒருவரை கமிட்டி கட்டிக்கு பேசுவதும் வடவதி தலைவர்களுக்கு பேசுவது மாத்திரமில்லை, செயற்பாடு மாற்றத்தை கொண்டு போகணும், சிந்தனையான மாற்றத்தை கொண்டு வரணும், செய்து கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் நாங்கள் அதிகாரம் இருக்கிறோம் என்று கிராமப்புறங்களை சொல்லுங்க. இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து பழைய கதைகளை பேசிக் கொண்டால், நான் காலையிலேயே பார்த்தேன் தம்பி பிரசாந்த் என்ன போல ஒரு எம்பி பேசி நான் சிந்தித்தேன், இவர்களுக்கெல்லாம் அரளைக்கு மேல் அருமை வந்திருக்கிறது. பிரசாந்தன் ஒரு அரசியல் கருத்தை சொன்னால் அதற்கு இன்னும் ஒரு கூட்டத்தை சொல்லலாம். அதுக்கு ஊடக மையத்துக்கு வந்து கருத்து சொல்றவர்களுக்கு அவருடைய புத்தி பேதத்திருக்கிறது என்று நான் மனசில் நினைத்தேன். உண்மையிலே எப்படியான தலைவர்கள் இருந்தால் உண்மையிலே மாவட்டம் மோசமான பின்னடைவை சந்திக்கும். ஆயால் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். தனி தமிழ் தொகுதியா இருக்கிற பற்றிகளே எதிர்காலத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நான் தம்பி லிபிய போன்றவர்களை பார்த்து அவர்கள் புரிந்தது கிடையாது என்று மாறி போட்டேன். நம்மை புதுச்சேரியோடு நீங்கள் நிற்க வேண்டும். எதிர்காலம் நமக்கான மாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதிகம் செயல்பட வேண்டும். இந்த மாவட்டத்திற்கு ஒரு கலாச்சாரம் இருந்த இந்த மாவட்டத்தில் அனைத்து தலைவர்கள் இருந்தார்கள். இருக்க போராட்ட எதிர்காலத்தில் உருவாக்குவோம், நாங்கள் உருவாக்குவோம் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இதை மாற வேண்டும். அது இல்லை என்றால் இந்த மாவட்டத்தை குறித்த சில விஷயங்கள் இருக்கிறது. நான் நேற்றும் சொல்றது போல அம்மானவர் தொண்டு கட்டாத பேசுவதில் கட்சி ஒருவர்கள் ஒப்பந்தம் செய்வார், அதை அங்கே செய்வார். உங்களுக்கு தெரியாது ஏன் இவர்களை கருத்து மடக்கலாம் என்னவென்றால் வெளியேற்றலாம் என்கிற திமிர்குணம் அவர்களுக்கு. இவர்கள் அப்படி செய்தாலும் பரவாயில்லை, போங்கடா இந்த கதிரையால் அடித்தாலும் பொறுமையான வாங்கிவிட்டு கைகட்டி நிற்கிற ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் போல அப்போ வைத்திருவாங்க. தலைவர்கள் இல்லாத திமிர் இல்லாத நிமிர்ந்து நிற்கக்கூடிய பக்குவம் இல்லாதவர்கள். ஆயால் தலைவர்களுக்குரிய தகுதியற்றவர்கள் தான் சொல்லுவேன். ஆயால் நாங்கள் உருவாக்குவர்கள் தகுதியானவர்களாக உறுதியானவர்களாக எங்கு எதை பேசுகிறோம் என்று திமிர் காட்டக்கூடியதாக, கிழக்கு மாகாணம் என்றால் நாங்கள் அப்படித்தான் என்று சொல்லி பேசக்கூடியதாக, வரலாற்றை எடுத்து ஏமாக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். அதைத்தான் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் அம்மானுக்கின்றார். எங்களுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. இந்த மண் எழுச்சி வர வேண்டும், மாற்றங்கள் நிகழ வேண்டும், பல தலைவர்கள் இங்கு வர வேண்டும், மற்றவர்களுக்கு தலைவர்கள் எப்படி என்பதை பார்க்க வேண்டும், கிழக்கு மாகாணத்தை எப்படி மாற்றுவது என்கிற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஏதோ பிச்சைக்காரனுக்கு காயத்துக்கு மறந்து விட்டது போல நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கலந்து போவீர்கள், சிங்களவர்கள் குடித்து விடுவார்கள். நாங்கள் சரியாக இருந்தால், நாங்கள் சரியாக திட்டமிட்டால், வேற்றுமையில் ஒற்றுமையாக இருந்தால், இந்தியாவை போல எவ்வளவுதான் கிண்டி திணிப்பு வந்தாலும் அந்த கிண்டி திணிப்பை ஏற்காமல் தமிழ்நாடு இயங்குவது போல ஏனென்றால் இயங்க முடியாது. ஏனென்றால் சரியான கட்டமைப்பு கீழ்மட்டத்திலிருந்து கட்டியெழுப்பப்பட வேண்டும். சரியான புரட்சிகரமான இளைஞர் ஜோதிகளை நாங்கள் வளர்த்துவிட வேண்டும். பெண்ணியம் என்றால் என்ன? பெண்கள் விடுதலை என்றால் என்ன? பெண்கள் பொருளாதாரத்தை மேம்பட வேண்டும். பெண்கள் சுயமாக கிராமங்களில் எப்படி நடமாடுவது, எப்படி உற்பத்தித்துறை அதிகரிப்பது, எப்படி கம்பெனிகளை வளர்ப்பது, எப்படி ஏற்றுமதி வருவது என்கிற தலைமைகளை உருவாக்க வேண்டும். அப்படி செய்யாமல் பாவப்பட்ட கூட்டங்களாக
மற்றவர்கள் பாவம் மற்றவர்கள் பிச்சை போடுகிற எண்ணத்தை மாற்றி அமைக்க வேண்டும். ஆகையால் சொந்த காலை நிற்கக்கூடிய, சொந்த காலை அர்ப்பணிக்கக்கூடிய, சொந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய, எங்களுடைய கல்வித்துறையை நாங்களே கட்டியெழுப்பக்கூடிய, எங்களோட பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் மாநிலங்களை கொண்டு வர முடியும். நாங்கள் நினைத்தால் கிழக்கு மாநிலங்களை கையில் வருவதோ ஒரு கூட்டாட்சியை கூட நடத்தி கொண்டு இங்கு தேவை என்றால் நாங்கள் சைனா மொழியை கூட கற்பிக்கலாம் தேவைப்பட்டால். அல்லது என்ன தொழில்நுட்பங்களுக்கு என்ன தேவையோ அவர்களால் கொண்டு வர முடியும். இப்படி அதிகாரம் என்பது மக்களுக்கானது, எதிர்காலத்துக்கானது. இந்த எதிர்காலத்தை சரியாக திட்டமிட்டு செய்வதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தின் கடமை. அதற்கு கடந்த கால பட்டறிவு எங்களை செதுக்கி இருக்கிறது, எங்களை ஆக்ரோஷப்படுத்திருக்கிறது, எங்களை ஆரம்பித்திருக்கிறது, துன்பப்பட வைத்திருக்கிறது, பொழுதிலையும் சேத்திலையும் படுக்க வைத்திருக்கிறது, ரத்தம் சிந்த வைத்திருக்கிறது. இப்படி நிலைமை எங்களை முன்னாள் சங்கதிக்கு வராமல் பார்ப்பதுதான் எமது அரசியல் விடுவோம். அதனால் தான் நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கின்றோம். இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை வெற்றி பெற செய்ய வைப்பது என்பது எல்லோருடைய கடமையும் பொறுப்பும். இதைத்தான் நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லுங்கள். அன்பான எமது பொறுப்பாளர்களே, இதை உண்மையாக தீவிரமாக இருந்து மக்கள் உணவு வைக்கிற போதோ மக்கள் சிந்திப்பார்கள், மாற்றமடைவார்கள். அதே போன்று அந்த வெற்றியை கலையை பறித்துக் கொண்டு நீங்கள் செயற்படுகிற பொழுதோ மக்கள் குழப்பம் இல்லாமல் நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். ஆகையால் இந்த விடயம் என்பது கடினம் என்பதை நான் அறிவேன். நாங்கள் சாதாரண மனிதன் 100 மீட்டர் ஒரு தமிழக கட்டிக்கார் 100 மீட்டர் ஓடுவதாக இருந்தால் நாங்கள் 500 மீட்டர் வேகத்தில் ஓட வேண்டும். சாதாரணமாக அவர்கள் கிடக்கிறவற்றிலே வெற்றியை எழுவார்கள். நாங்கள் அப்படி அல்ல, அதிகமாக உழைக்க வேண்டும். தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து நோகடிப்பார்கள். பழமையாக இருக்கிற உளவியல் போரை செய்வார்கள். உளவியலாக அடிப்பதற்கு ஊடகங்களை பயன்படுத்துவார்கள். யாரென்றே உதவியாளர் திருப்பலகமத்தினுடைய வரலாறு தெரியாதவர் இதை பற்றி பேசுவார் என்று நான் பேசியதை வைத்தேன். ஆகையால் நாங்கள் கலப்பதும் இல்லாமல் எங்களுக்குள்ளே கல்வி இருந்தால் இதற்கு முன்னர் பேசிய பிரமுகர் சொன்னது போல எங்களுக்கு சவாலை உடைத்துக்கூடிய திட்டமான உள்ளதை சிந்திப்பார். அம்மாள் அழகாக சொன்னார். நாங்கள் எத்தனையோ விடயங்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் நேற்று எங்களுடைய நண்போடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர்களிடம் கேட்டார், ஏனம்மா ஏன அம்மாவோட எப்படி நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பக்கத்துல நல்லா இருக்கான்னு கேட்டார். ஆமா, நான் சொன்னேன், தம்பி அம்மா நான் ஒரு விதத்தில் பிறந்தேன். அவர் திராளி கொண்டார், நான் பேத்தலையில் பிறந்தேன். போராட்டத்திலே 91ஆம் ஆண்டு சந்திரத்திலே அவர் மண்டல அம்மா தலைமையாக இருக்கிற பொழுதும் விஷயோட பயிற்சியில் ஈடுபட்ட பொழுது நான் ஈவனையோடு அல்லது அரசு துறையில் நான் படித்துக் கொடுத்தேன். அந்த சந்தித்தேன். அதை பின்னே நாங்கள் பலமுறை பணிகள் செய்திருக்கோம். அதேபோன்று எமது மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டது போல சூழல் நடந்த பொழுது மட்டக்கிழமா அப்படித்தான் வரும் போய்க்கு அந்த பஞ்சத்துக்கு யாழ்ப்பாணியா என்று வருகிற பொழுதோ நான் மட்டக்கிழப்பத்தில் இருந்தேன். சின்ன மாமா சொல்வார், யாரை நம்பினாலும் என்று சொல்வார், வட கத்தி என்று சொல்வார். எனக்கு அது விளங்குவது கிடையாது. ஆனாலும் அப்படி முடிவெடுத்தோம். அந்த முடிவை வெற்றி பெறுவதற்கு பாடுபட்டோம். நான் சொன்னேன், முடிவிலே கர்த்தாலே ஏதோ பல கேடுகள் இருந்தார்களா தம்பி. இப்ப எங்களுடைய பாதிகளிலே இந்த விடுதலைக்கு போராடிய ஒரு வீடலாவும் உயிரோடு வாழ்கிறார். அவருக்கும் பெரிய பங்கு இருக்கிறது, எனக்கும் பங்கு இருக்கிறது. அந்த பங்கை செய்து கொண்டு வேண்டும் என்பதை அவங்க மட்டும் அரசியல் அவங்க பொழுது கூச்சங்களோ பழைய கருத்துக்களோ தெரியாது. எங்களுடைய நோக்கம் தான் முன்னால் தெரிகிறது சொன்னேன். ஏன்னா சொன்னால் அப்படி எங்களுக்கு ஒரு பெரும் நோக்கம் இருக்கிறது. இந்த வரலாறு கட்டித்தந்த பாடங்கள் வழிகளில் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய செயற்திட்டங்களுடைய மரங்களிலும் மூளையிலும் ரணங்களாக இருக்கிறது. அந்த ரணங்களை ஆக்க வேண்டும் இருந்தால் செயற்பட வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக கனவான ஒப்பந்தத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றும் பல சிறிய அரசியல் பேசியிருக்கிறது. போராளி குழுக்கள் அழைத்திருக்கிறார்கள். இவரெல்லாம் நிச்சயமாக ஒன்றிணைப்போம். கிழக்கு மாவட்டத்தில் பொழுதோ நிச்சயமாக நாங்கள் சவால் கொடுக்கலாம் எழுந்திருப்போம். ஆகையால் நம்பிக்கையோடு ஒன்றாக நாங்கள் பயணிப்போம். நம்பிக்கை என்பது
அடிமட்டத்திலிருந்து கட்டியெழுப்பப்பட வேண்டும். தலைவர் மத்தியில் நம்பிக்கை வந்திருக்கிறது. இது தேவைப்படும் போதோ பெரும் மாநாடு நடத்தி தேசிய மாநாடுகளாக கட்சியை கூட மனசிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் அன்பார்ந்த எனது உறவுகளே, பெரியவர்களே, ஆசிரியர்களே, முன்னாள் அதிபர்கள் உள்ளீர்கள், மகளிர் உள்ளீர்கள், நீங்கள் எல்லோரும் பொறுப்பாக வந்ததை நான் மகிழ்ச்சி அடைவதோடும் நீங்கள் எல்லோரும் சிறந்த தலைவர்களாக வருவதற்கு, சிறந்த வேலை திட்டத்தை செய்து கொடுப்பதற்கு இன்றிருந்து செயலாற்றுங்கள். நாளை இன்று முடிந்து வீடு சென்று சாப்பிட்ட உடனேயே நீங்கள் வீடுகளுக்கு சென்று எங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்புங்கள், வெற்றி பெறுங்கள், வெற்றியோடு மக்கள் பணியாற்றுவோம் என அனைவரை அன்பாக கேட்டு அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.